எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரைன். இந்த மைக்ரைன் வரும்போது பார்த்தீங்க யாருக்கு வரும் அப்படின்னிங்கன்னா மனம் அழுத்தம் உள்ளவங்களுக்கு, தூக்கம் அதிகம் வராதவங்களுக்கு, அடுத்தது மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு வரும். மாதவிடாய் டைமில் இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் வரும். இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் வரவங்க ஒரு சில டிப்ஸை சொல்கிறேன். அதை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே மைக்ரைன் ப்ராப்ளத்தை குறைச்சிடலாம். இது ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான். அதிகமான மைக்ரைன் உள்ளவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் டாக்டர் கன்சல்ட்டோட ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சியை ஒரு 100 கிராம் இஞ்சியை வாங்கி வச்சுட்டு அதை தோலை மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி முழுகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தேனை ஊற்றிடுங்க. அதை காலையில் ப்ரஷ் பண்ணின உடனே டெய்லி ரெண்டு பீஸ் இஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் சுத்தமாகவே குறைஞ்சிக்கிட்டு வரதை நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க. அடுத்தது டீ காஃபி எல்லாம் நிறுத்திட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக சுக்கு காஃபி குடிக்கலாம். சுக்கு காப்பி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது கண்டிப்பாக உங்களோட மைக்ரைன் ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சியை 100 கிராம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வெட்டிட்டு தோலை எடுத்துகிட்டு வெட்டிட்டு அதை நிழலில் காய வைங்க 1 டே ஃபுல்லாக. அதுக்கு ஈக்குவலாக ஜீரகத்தை ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு வறுத்து பொடி பண்ணுங்க. அது ரெண்டையுமே அப்படியே மேலோட்டமாக வருங்க, அப்படியே சூடு வர வரைக்கும் வருங்க. வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் சரி இல்லைன்னா நைட்டு தூங்க போகும்போதும் சரி ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் குடிச்சிட்டு படுங்க. குடிச்சிட்டு படுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் படிப்படியாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாக்கிங் போங்க. உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில மைண்ட் ரிலாக்ஸ் மியூசிக்லாம் இருக்குது. அந்த மைண்ட் ரிலாக்ஸ் மியூசிக்கை கேளுங்க. அதோடு சேர்ந்து ஆவி பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மைக்ரைன் ப்ராப்ளத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா சிம்முத்ரா பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த சிம்முத்ரா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை வாக்கிங் போகும்போதோ பண்ணலாம். இது ஒரு கையில் கூட பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த சிம்முத்ரா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.